அழுகிறாரு. அப்பா இப்பதானே எய்த்துலேருந்து விடுதலை பண்ணி இத்தனை ஜனங்களை கொண்டு வந்திருக்கீங்க, எல்லாத்தையும் அழிச்சிட்டா என்னப்பா செய்யறது? கண்ணு முன்னாடி அத்தனை பேரும் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுவாங்களே அப்படின்னு சொல்லி அழுகுறாரு. இதான் திறப்புல நிற்கிற ஜபம். இவங்க பாவமே பண்ணலைட்டாலும் மற்றவங்க பாவத்தை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி நம்ம பண்ணுற ஜபம் இருக்குல்ல, இதுதான் திறப்பின் ஜபம். அப்போ அவங்க பாவத்தை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, அவங்க மேலே பரிதாபப்படுங்க, தெரியாமல் பண்ணிட்டாங்க, நீங்கள் உங்கள் கோபம் பற்றி எரியுதே, அந்த கோபத்திலேருந்து நீங்கள் தயவு செஞ்சு அந்த கோபத்தெல்லாம் விட்டு எங்களுக்காக பரிதாபப்பட்டு எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாரு. நீங்கள் வாக்கு தத்துவம்லாம் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்கல்ல, வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன்னு சொன்னீங்க, இப்போ எல்லாரையும் அழிச்சிட்டா எப்படி பெருகுவாங்க? உங்கள் ஜனங்களையே இல்லாமல் போயிடுவாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சி அழுகிறார். எனக்குமே நம்ம மற்றவங்க பாவத்துக்காக இப்படி அழுது ஜபிக்கிறது தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம அப்படி ஜபிக்கிறதுனால எல்லாரையும் காப்பாற்ற முடியுமா என்னன்னு தெரியல. ஆனால் சில பேரோட பாவங்களையாவது தேவன் மன்னிச்சு அவங்க உயிரை காப்பாற்றுறதுக்கு அந்த ப்ரேயர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.